நான் தெரியாதனமா வில்லாதி வில்லன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். நான் வில்லாதி வில்லன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அதுவே வந்து எனக்கு ஒரு 125 படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணல. அப்பதான் நடிப்புங்கிறது எவ்வளவு சுகமான வேலைன்னு தெரிஞ்சது. நான் தான் ஏங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணோன்னு விட்டீங்க. ஏங்க ஆர்ட் டைரக்டர் கலை வந்து பேசுவாரு. இது சோஃபா போடலாமா சேர் போடலாமா? கலை நீங்க தலைவர கொஞ்சம் சோஃபா இருந்தா பெட்டரா இருக்கும். அப்படின்னு நக்மாவோட காஸ்டியூமர் வருவாரு. சார் புடவை கொடுக்கலாமா சார்? சுடிதார் கொடுக்கலாமா? அவங்க கிட்டயே கேளுங்க. அவங்களுக்கு தெரியாதா? சரி சுடிதார் கொடுங்க. சுடிதார் குடிங்கன்னு டயலாக் எழுதலாம போகையில ஹேர் ட்ரெஸ்ஸர் வருது. சார் நக்மாக்கு கொண்டையா லூஸ் ஹேரா ஜடையா சார்? அம்மா அம்மா தேவையா உனக்கு டைரக்ஷன்? ஃபைட் மாஸ்டர் ரேம்பர் வாட்சிங்கர் வந்து சார் நாளைக்கு எத்தனை ஃபைட்டர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொடியூசர் ராம்நாத் நின்றுட்டே இருப்பாரு. 50ன்னு சொன்னா அவரு வருத்தப்படுவாரா? ஒரு 10 சொன்னா போ 10ன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சார் 10 பேர் வச்சு எடுத்தா நல்லா இருக்காது சார், கிராண்டா இருக்காது பாரு. இவ்வளவு சிகலுக்கு நடுவில் படம் இதையெல்லாம் முடிச்சுட்டு மாமன் மகள்னு ஒரு படம் போறேன்னா ஜோடி மீனா, மணிவண்ணன், கவுண்டமணி அண்ணன், குருதனவால் டைரக்ஷன் பொள்ளாச்சியில அப்படியே சொர்க்கமா தெரியுது. ஷார்ட் அடினா போனோம், ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் அடிச்சோம், கட்டுனா வந்து உட்கார்ந்த உலக அரட்டை அடிச்சுட்டு அங்க லொகேஷன் இல்லாத மத்த எல்லா நடிகர்களை பத்தி கலாய்ச்சிட்டு இருக்கிறவங்களை பத்தி பேச முடியாதுல்ல, இல்லாதவங்களை பத்தி எல்லாம் பேசி ஜாலியா இருந்தது. இப்ப உண்மையிலேயே இந்த படம் வந்து எனக்கு பிரமிப்பா இருக்குது. சேனல் சார் நீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் இருக்கு படத்துல. இது எப்படி சாத்தியம் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்ப ஒன்மேன் ஆர்மின்னு சொல்ற மாதிரி ஒன்மேன் ராஜமௌலின்னு நினைக்கிறேன். ஒன்மேன் பாகுபலி அப்படிங்கிற அதிகம். ஓ ஓ இல்ல உண்மையிலேயே பத்திரிகை நண்பர்கள்கிட்ட நான் இது வரைக்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். என் ஞாபகத்துக்கு நான் நடிச்ச படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கணும். எப்படியாச்சும் எல்லாம் சேர்க்க முடியாது. நல்லா இருந்தா தான் போய் சேர்க்க முடியும். எப்படியாச்சும் எப்படி சேர்க்கிறது? அது சரியா இல்லாத சாப்பாட்டை எப்படியாச்சும் அப்படி சாப்பிட முடியும். நல்லா இருந்தா தான் சாப்பிட முடியும். அது மாதிரி இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நம்ம என்னன்னா அடுத்து வந்து நான் முதல்ல சத்யராஜ் ஐயாவை இங்க விஜய் பார்க்ல தான் நான் சந்திக்க போறேன். நான் வரும்போது ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா அப்ப கூட எழுந்து நின்னு வணக்கம் வச்சார். எனக்கு அப்ப நாம பார்க்க போறோம் ஒரு பெரிய நடிகர். வரும் அப்பெல்லாம் சங்கர் சார் படம் நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம போனா உள்ள விடுவாங்களான்னு பயந்துட்டு போறோம். அவ்வளோ உட்காந்துட்டு ஏதோ முக்கியமா ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். எழுந்து நின்று வணக்கம் வச்சுட்டு சொல்லுங்க யார் வந்திருக்காங்க? நான் அப்படி பார்க்க வந்திருக்கேன். டைரக்டர் வரல அப்படின்னு. நான் தாங்க அப்படின்னு. அப்படியா சரி உட்காருங்க என்ன விஷயம் அப்படின்னா, முக்கியமா என்னன்னா வேலு பிரபாகரன்ங்கிற ஒரு அடையாளம் வந்து என்னை வந்து ஒரு கவசமா காப்பாத்துச்சு. அப்படியே வேலு பிரபாகரனோட அசிஸ்டண்டா நீங்க? உட்காருங்க அப்படின்னு கேட்டார். அப்போ ஊர்ல நான் யாரோடைய சப்போர்ட்டுமே இல்லாம எங்க தாத்தா பாட்டி அங்க இருக்கிறவங்க கடை வச்சிருவங்களை வச்சு நான் ஒரு படம் பண்றேன் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே எல்லாரும் நினைப்பாங்க ஏதோ ஒரு ஆர்வ கலர்ல ஒரு மொக்க படம் பண்ண போறான் அப்படின்னு தான் எல்லாரும் தவிர்ப்பாங்க. ஆனா எதன் அடிப்படையிலயோ என்னை வந்து சரியா உள்வாங்கிட்டு இல்ல இந்த படத்துல நான் ஒரு பகுதியா இருந்தேன்னா உனக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரத்துக்கு ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லி எந்த விதமான அறிமுகமும் இல்லாம எந்த விதமான நடிகரும் இல்லாத எந்த விதமான டெக்னீசியனும் இல்லாத ப்ரொடியூசரே இல்லாத ஒரு படத்துல எனக்காக வந்து ஏற்காடுல வந்து அந்த மலைகள்லாம் ஏறி இறங்கி நடிச்சு கொடுத்த அந்த தன்மை என்னன்னா இவன் சமூகத்திற்கு ஏதோ சொல்ல போறான் அதுல ஒரு பங்கா நான் இருக்கணும்னு நினைச்ச அந்த சமூக அக்கறை சமூகத்தின் மீது அவருக்கு கொடுஞ்ச பாசம் தான். அந்த அந்த பாசம் இன்னைக்கு வரைக்கும் தடம் மாறாம எந்த இடத்துலயும் அவர் இடம் மாறாம ஒரே இலக்கோட பயணிக்கக்கூடிய மரியாதைக்குரிய மானமிகு இனமூர் சத்யராஜ் ஐயா அவர்கள். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டு பல நல்ல படத்தை கொடுத்ததுக்காகவும் சேரன் சாருக்கு நன்றி சொல்லலாம். வெங்காயம் படத்தை ப்ரமோட் பண்ணதுக்காகவும் நன்றி சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் நானும் இருக்கிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ராஜ்குமார் கிட்ட நான் சேர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தான். என்ன எனக்கு போன் பண்ணது வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் தான் போன் பண்ணாரு. நம்ம தம்பி ஒருத்தர் வராருங்க, ஐயாவோட தொண்டர், நீங்க என்னன்னு பார்த்து என்ன முடியுமோ செய்யுங்க. அவருக்கும் பெருசா சினிமா பத்தி எல்லாம் தெரியாது ராமகிருஷ்ணனுக்கு.
வந்தா இப்படி ஆஸ் இட் இஸ் நீங்க சத்யராஜாவே வரணும். அதுல ஒரு பாட்டு வருது. அதுல மட்டும் பெரியார் கெட்டப்ல ஒரு 4, 5 ஷாட் வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணேன். எனக்கு வந்து ஒரு படம் நடிக்கையில எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கதாநாயகனா நடிக்கலையாவது முழு கதைய சொல்லுவாங்க. அ இவங்க மியூசிக் இவங்க, கூட நடிக்கிறவங்க, கவுண்டமணி செந்தில் அது இதுன்னு ஒரு 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 பேக்கேஜ் இருக்கும். இப்போ கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கீல ஒரு 20 வருஷமா வந்து நம்ம கேரக்டர் தப்பு இருந்தா போய் நடிச்சுட்டு வந்துருது. அவ்வளவுதான். நானும் கூட அதுக்கு ஒரு பஞ்ச் டயலாக் வச்சிருக்கேன். வால்டர் வெற்றிவேல் அமைதிப்படை காலத்துல சினிமா என் கையில இருந்தது. இப்ப நான் சினிமா கையில் இருக்கேன். அதனால வந்து போனோமா வந்தோமா அதுதான். அப்புறம் நான் நடிக்காத படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா ப்ரமோஷனுக்கெல்லாம் நான் போறதில்ல. இப்ப சேரன் சார்னா போய் ஆகணும். என்ன எழுத்தாளர் சங்க தலைவர், இயக்குனர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர்னா போய் ஆகணும். நான் ஏன் போறதில்லன்னா பிரச்சனை என்னன்னா, மாசம் மாசம் ஒரு படம் வருது. அது நான் போன மாசம் வந்து சாருகேசி, இந்த மாசம் ஜேடி நாயுடு, அடுத்த மாசம் மண்டாடி வருது. இப்ப நம்ம நடிச்ச படத்த பத்தி நம்மளுக்கு சின்ன விமர்சனம் மனசுக்குள்ள இருந்தாலும் கூட, அது மேடையில சொல்றது நாகரீகம் இல்ல. அந்த படத்த பத்தி புகழ்ந்துதான் பேசியாகணும். என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் ஒரு 2 பால் ஓவராவே போடுவேன். எக்ஸ்ட்ராவா 2 பால் போடுவேன். ஏன்னா மனிதர்களுடைய சந்தோஷம், குறிப்பா கலைஞர்களுடைய சந்தோஷம் வந்து அங்கீகாரத்துக்காக ஏங்குவது தானே, பாராட்டுக்காக ஏங்குவது அப்படிங்கிறது மனிதனுடைய மனமே. அதனால அத நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போவோமே. நானு மணிவண்ணன் சார்ல சும்மா தமாஷா சிரிச்சு பேசினேன். தலைவரே ஐஸ் வைக்கிறதுன்னா சின்ன கியூப் எல்லாம் வைக்கக்கூடாது தலைவரே. அது வலிக்கிட்டு வந்துடும். பெரிய பார தூக்கி போட்டு அடிச்சிடணும். ஒன்னா அவன் மண்டை உடையணும், இல்லாச்சு ஐஸ் உடையணும். ரெண்டுல ஏதோ வைக்கிற ஐஸ் அப்படி வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றேன். பட் இந்த படத்துக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, வெங்காயம் படம் பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா நான் போய் ஒரு நாள் நடிச்சுட்டு வந்தேன், 2 நாள் நடிச்சுட்டு வந்தேன். மற்றபடி உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. படம் பார்த்தப்ப என்னடா இவ்வளவு பிரமாதமா இருக்குது. இது என்ன டேக் ஆஃப் ஆகுறது கஷ்டம் எனக்கே தெரியும். ஆனந்தவன்ல மட்டும் பிரமாதம் விமர்சனம் எழுதுறான்னு நினைக்கிறேன்ல. அப்ப வந்து இந்த இந்த மாதிரி மீடியா எல்லாம் ஆனந்தவுடன் குமுதம் குங்குமம் மாதிரி பத்திரிகைகள் எல்லா பத்திரிகையிலயும் பிரமாதமா எப்படி சேரன் சார் ஆட்டோகிராஃப் வந்து அடிச்சு தூக்கி ஒரு 10 நாள் கழிச்சு செம பிக்கப் நினைக்கிறேன்ல. எங்கேயோ போயிடுச்சு. ஆட்டோகிராஃப் போட்ட கூட பெரிய போடு. அது மாதிரி விமர்சனங்கள்லாம் பிரமாதமா இருக்குது. பட் படம் டேக் ஆஃப் ஆகல. அதுக்கப்புறம் சரி எத்தனையோ படங்கள் இப்படி வந்துட்டு போயிருச்சு அப்படின்னு ரோஹிணி மேடம் பார்த்துட்டு சேரன் சார் கிட்ட சொல்லி அதை ரீரிலீஸ் பண்ணி அதுல ஒரு காசு பார்த்தது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து சேரன் சாருக்கு மிகப்பெரிய நன்றிய சொல்லிக்க ஆசைப்படுறேன். அப்புறம் ஒரு 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 இயக்குனருடைய கற்பனை பாருங்க சேரன் சார். ஒரு படத்தை கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்துல போய் கிராமத்துல இருக்கிறவங்களையே நடிக்க வச்சு எடுக்கிறோம். குறிப்பா அவங்க அப்பா வந்து பிரமாதம் நடிச்சிருப்பாரு. அந்த கஷ்டத்தை ஒரு படமா எடுக்கிறது. ஒரு படம். அந்த எவ்வளவு காமெடிகள் அதுக்குள்ள இருக்கும். ஊருக்குள்ளேயே ஆளுகளை புடிச்சு நடிக்க வைக்கிறது, ட்ரைனிங் கொடுக்கறதுங்கிறது நான் அந்த படம் பார்த்து பிரமாதமா இருந்தது. இப்ப இந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டேன். எனக்கு இன்னும் பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன். சேரன் சார் கிட்ட கேட்டேன். எப்படி சேரன் சார் அது பண்ணாங்க? சரி இவரே நிறைய எல்லா கேரக்டரும் ஒருத்தரே பண்றதுங்கிறது ஓகே. நம்ம சார் கேமராம் இவரே ஹேண்டில் பண்றாருன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு கேரக்டர், அந்த பக்கம் ஒரு கேரக்டர் எல்லாமே இவர் பண்றாரு அப்படின்னா அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. இவர் பெரிய கொடுமைங்க. நான் தெரியாதனமா வில்லாதி வில்லன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அதுவே வந்து எனக்கு ஒரு 125 படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணல. அப்பதான் நடிப்புங்கிறது எவ்வளவு சுகமான வேலைன்னு தெரிஞ்சது. ஏங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணோன்னு விட்டீங்க. ஏங்க ஆர்ட் டைரக்டர் கலை வந்து பேசுவாரு. இது சோஃபா போடலாமா, சேர் போடலாமா? கலை நீங்க தலைவரை கொஞ்சம் சோஃபா இருந்தா பெட்டரா இருக்கும். அப்படின்னு நக்மாவோட காஸ்டியூமர் வருவாரு. சார் புடவை கொடுக்கலாமா சார், சுடிதார் கொடுக்கலாமா? அவங்க கிட்டயே கேளுங்க, அவங்களுக்கு தெரியாதா? சரி சுடிதார் கொடுங்க. சுடிதார் குடிங்கன்னு டயலாக் எழுதலாம போகையில ஹேர் ட்ரெஸ் வருவாரு. சார் நக்மாக்கு கொண்டையா, லூஸ் ஹேரா, ஜடையா சார்? அம்மா அம்மா தேவையா உனக்கு டைரக்ஷன்? ஃபைட் மாஸ்டர் ரேம்பர் வாசிங்கார் வந்து சார் நாளைக்கு எத்தனை ஃபைட்டர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொடியூசர் ராம்நாத் நின்றுட்டே இருப்பாரு. 50ன்னு சொன்னா அவரு வருத்தப்படுவாரா? ஒரு 10 சொன்னா 10ன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சார் 10 பேர் வச்சு எடுத்தா நல்லா இருக்காது சார், கிராண்டா இருக்காது பாரு. இவ்வளவு சிகலுக்கு நடுவுல படம் இதையெல்லாம் முடிச்சுட்டு மாமன் மகள்னு ஒரு படம் போறேன்னா ஜோடி மீனா, மணிவண்ணன், கவுண்டமணி அண்ணன், குருதனவால் டைரக்ஷன் பொள்ளாச்சியில அப்படியே சொர்க்கமா தெரியுது. ஷார்ட் அடினா போனோம், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் நடிச்சோம், கட்டுனா வந்து உட்கார்ந்தோம், உலக அரட்டை அடிச்சுட்டு
அங்க லொகேஷன் இல்லாத மத்த எல்லா நடிகர்களை பத்தி கலாய்ச்சிட்டு இருக்கிறவங்களை பத்தி பேச முடியாதுல்ல. இல்லாதவங்களை பத்தி எல்லாம் பேசி ஜாலியா இருந்தது. இப்ப உண்மையிலேயே இந்த படம் வந்து எனக்கு பிரமிப்பா இருக்குது. சரண் சார் நீங்க பாத்தீங்களா? இ- இதெல்லாம் இருக்கு படத்துல. இது எப்படி சாத்தியம் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்ப ஒன்மேன் ஒன்மேன் ஆர்மின்னு சொல்ற மாதிரி ஒன்மேன் ராஜமௌலின்னு நினைக்கிறேன். ஒன்மேன் பாகுபலி அப்படிங்கிற அதிகம். ஓ ஓ இல்ல உண்மையிலேயே பத்திரிகை நண்பர்கள்கிட்ட நான் இது வரைக்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். என் ஞாபகத்துக்கு நான் நடிச்ச படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கணும். எப்படியாச்சும் எல்லாம் சேர்க்க முடியாது. நல்லா இருந்தா தான் போய் சேர்க்க முடியும். எப்படியாச்சும் எப்படி சேர்க்கிறது? அது சரியா இல்லாத சாப்பாட்டை எப்படியாச்சும் அப்படி சாப்பிட முடியும். நல்லா இருந்தா தான் சாப்பிட முடியும். அது மாதிரி இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நம்ம என்னன்னா நம்ம லைம் லைட்ல இருக்கிறவங்களை பத்தியே தான் எழுதிட்டு இருப்போம். அது இல்ல அது இப்படி சினிமா ஒரு வியாபாரமோ நாங்க நடிக்கிறது ஒரு வியாபாரமோ அது மாதிரி பத்திரிகை ஊடக தொழில் எல்லாமே அது வியாபாரம் தான். வியாபாரம் போது சினிமால வந்து அதிக சம்பளம் வாங்குற நடிகர் நடிகைகள் பத்தி எழுதும் போது தான் ஒரு சேலபிலிட்டி இருக்கும். அதை படிப்பாங்க. ஒரு கிசு கிசு வர்றதுனாலும் கூட அவங்கள பத்தி வந்தா தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யாரோ தெரியாத முகத்தை பத்தி எழுதல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இது மிகப்பெரிய சாதனையா நான் கருதுறேன். அவர் சொல்லிட்டாரு பாருங்க, மோர் தென் ராஜமௌழி, மோர் தென் பாகுபலி அப்படின்னா, இந்த படத்தை கொண்டு போய் இப்ப என்னதான் இங்க பேசினாலும் உங்க கையில் தான் இருக்குது. இத வந்து நீங்க 100 கோடி, 200 கோடி சம்பளம் வாங்குற கதாநாயகனுடைய படத்தை எல்லாத்தையும் தாண்டி நீங்க ப்ரமோட் பண்ணா தான் முடியும். இல்லாட்டி முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க முகம் போஸ்டர்ல இருந்தாலும் வந்துட்டு போறாங்க. அவ்வளவுதானே. அதனால வந்து இது உங்களுடைய ஒரு டியூட்டியா எடுத்துக்கணும், கடமையா எடுத்துக்கணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி புதிய முயற்சிகள் பண்ணக்கூடிய இயக்குனர்கள், இளைஞர்கள் நிறைய சினிமாவுக்கு வருவாங்க. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ராஜ்குமார் கிட்ட எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம். எடுத்துக்கலாம். ஆமா ஆமா இப்ப எல்லாம் படம் பாக்குறதுக்கான நம்ம 6 மணிக்குள்ள ஆமா பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இங்க திரையரங்கத்துக்கான நிர்பந்தமும் இருக்கும். இங்க வந்து எனக்காக நான் அழைத்தவுடன் அது சார் சொன்ன மாதிரி அந்த படத்துல அவர் நடிக்கல. அண்ணனுக்கும் இந்த படத்துக்கும் எதுவும் தொடர்பு இல்லை. தோழருக்கு யாருக்குமே இதுக்கு பெருசா எதுவும் தொடர்பு. இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்துக்கான முயற்சியை எப்படியாவது நான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும். நான் எங்க தொடங்கணும், எங்க உறவினர்கள் இருந்து, நண்பர்கள் இருந்து, டெக்னீசியன் இருந்து, ஸ்டூடியோ கொடுத்ததுல இருந்து, இந்த படம் பார்த்துட்டு என் கூட நிக்கிறதுல இருந்து, திரையரங்கம் நாங்க கொடுக்குறோம்னு பிவிஆர் சொன்னதுல இருந்து, இன்னைக்கு அண்ணனும் ஐயாவும் வந்து எனக்காக வாழ்த்தி பேசுனது வரைக்கும் இந்த முயற்சியை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமான மனநிலையோட எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுல இந்த உலகத்துல யாருமே செய்யாத ஒரு முயற்சி. ஒரு தமிழனா நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். அதை இன்னைக்கு முடிச்சிருக்கேன். எனக்கு நான் சொல்லுவேன் ஆகஸ்ட் 21ஆம் தேதியே இந்த படம் பெரிய வெற்றி தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது, எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இந்த படத்தை பாதியில கைவிடுறதுக்கு இருந்தும் முடிச்சு கொண்டு வந்து சென்சார் பண்ணி திரையரங்கத்துக்கு கொண்டு வரதே பெரிய வெற்றியா தான் நினைக்கிறேன். அவ்வளவு அயற்சியாகவும் டயர்டாகவும் இருக்கு. அது எல்லாத்தையும் உங்களுடைய ஆதரவான கருத்துக்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடிய உங்களுடைய முயற்சிகளும் இதுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு நினைச்சு நான் சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.